இது வந்து கோஷ்டி மோதலாக இருந்தால் திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ண வேண்டிய தேவை. திருவேங்கடம் எங்கே காட்டிலே சுட்டு பிடிச்சாங்க? இல்லை. பிடித்து வைத்திருந்தவரை விசாரணை கைதியை கொண்டு போய் காலையில் சுட வேண்டிய தேவை. அப்போ அவன் ஏதோ உண்மையை சொல்லுகிறான். யார்? திருவேங்கடம். இதில் 3 பேர் என்கவுண்டர். 3 பேர் என்ன பஞ்சாபில் ஆயுத பயிற்சி பண்ணுறவனா, இல்லை பாகிஸ்தானில் ஏதோ உளவு பயிற்சி பண்ணுறவனா? 3 பேர் அக்யூஸ்ட் ரவுடி. 3 பேருமே குற்ற பின்னணி உடையவர்கள். இந்த குற்ற பின்னணி உடையவர்களை போலீஸ் ஹேண்டில் பண்ண முடியாதா? எப்போவாவது உண்மை சொல்லிடுவான், யாரிடமாவது உண்மை சொல்லிடுவான், எங்கேயாவது உண்மை சொல்லிடுவான். இதுதான் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வழக்கறிஞர்கள், நிறைய அரசியல் ஆல் பார்ட்டிஸ் இருக்காங்க. அதில் அனைத்து கட்சியும் அதில் இருக்குது. அப்போது இது எப்படி அரசியல் கொலையாக இல்லாமல் இருக்க முடியும்? 2வது 30 பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இப்போவே போய் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்ய முடியாது. இந்த கொலைக்கு பின்னணியில் பல கோடி பணம் பயன்பட்டுருக்கு.